Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபியூச்சரிஸ்டிக் ஃபைட்டர் ஜெட் புரோகிராம்களான தேஜஸ் mk2, AMCA மற்றும் TEDBF விமானங்கள் குறித்து சில முக்கியமான அப்டேட்ஸ் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து தேஜஸ் mk2, AMCA மற்றும் TEDBF விமானங்களை அதிவிரைவா டெவலப் செய்யறதுக்கு இந்தியாவுடைய HAL மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரு யுக்தியை கையாள்றாங்க. அது என்ன யுக்தி அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரல் டாக்டர் கிரீஷ் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில தேஜஸ் mk2, AMCA மற்றும் TEDBF விமானங்கள் குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டாரு. அதாவது இந்த 3 விமான ப்ராஜெக்ட்களையும் குறிப்பிட்ட டயத்துல முடிப்பதற்கு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரு யுக்தியை கையாள்றதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த 3 விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய சிஸ்டங்கள் பெரும்பாலானவை ஒரே மாதிரியான சிஸ்டங்கள் தான். இந்த 3 ப்ராஜெக்ட்களையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏர்போர்ஸ் மற்றும் நேவியுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த 3 விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய காமனான சிஸ்டம் என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டோம். இதன் மூலமா இந்த விமானங்களில் பயன்படுத்தப்படும் சிஸ்டங்களை தேவையில்லாமல் 3 முறை டெவலப் செய்யறதை விட ஒரே தடவை டெவலப் செய்து 3 விமானங்களையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் mk2, AMCA மற்றும் TEDBF விமானத்தோட ஏவியானிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரே போன்றுதான் இருக்கும். இந்த விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய லோ லைன் ரிப்ளேஸ்மெண்ட் யூனிட்டான ஃபயர் கண்ட்ரோல் ரடார் மற்றும் இன்ஜின் சிஸ்டமும் ஒரே சிஸ்டம் தான். அதனால இந்த சிஸ்டங்களை ஒரு முறை டெவலப் செய்து 3 விமானங்களையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இப்படி ஒரே சிஸ்டத்தை 3 விமானங்களுக்கும் பயன்படுத்துறதுனால ஃபியூச்சர்ல விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களையும் எளிதா உருவாக்க முடியும். 3 விமானங்களையும் வெவ்வேறு பாகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை உருவாக்குவதற்கு அதிக நேரம் பிடிக்கும். இது போன்று ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே தொழிற்சாலையில 3 விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களையும் உருவாக்க முடியும். இதன் மூலமா விமானத்தோட மெயின்டெனன்ஸ ஈஸியா செய்ய முடியும். ஃபைட்டர் ஜெட் விமானங்களோட மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானத்தோட டர்ன் அரவுண்ட் டைம் கம்மியா இருக்கும். டர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு முறை விமானம் மிஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த விமானத்தை அடுத்த மிஷனுக்கு தயார்படுத்தக்கூடிய நேரம் தான் டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விமானத்தோட டர்ன் அரவுண்ட் டைம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானத்தை அடுத்த மிஷனுக்கு சீக்கிரமா அனுப்ப முடியும். இதன் மூலமா குறைவான விமானங்களை வைத்து அதிக முறை இயக்க முடியும். அதற்காக தான் இந்த விமானங்களை ஈஸியா மெயின்டெனன்ஸ் செய்வது போன்று வடிவமைத்து வராங்க. இந்தியா முதல்ல உருவாக்கிய தேஜஸ் mk1 போர் விமானத்தை மெயின்டைன் செய்து அடுத்த பறத்தலுக்கு தயார் செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும். ஏன்னா இந்த விமானத்தை உருவாக்கும் பொழுது விமானத்தோட மெயின்டெனன்ஸ் டீமோட கருத்துக்களை கேட்காம உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு தேஜஸ் mk1A விமானத்துல மெயின்டெனன்ஸ் டீமோட கருத்துக்களை கேட்டு அந்த விமானங்களோட சப் சிஸ்டங்களை மெயின்டைன் செய்வதற்கு ஈஸியான இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு. தேஜஸ் மார்க் 1 விமானத்துல 300 கிலோ டெட் வெயிட் இணைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த டெட் வெயிட் எதற்காக இணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா விமானத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிய மெயின்டைன் செய்வதற்கு. இப்போ தேஜஸ் மார்க் 1A விமானத்துல சரியான இடத்துல சப் சிஸ்டங்களை பொருத்தினது மூலமா இந்த 300 கிலோ டெட் வெயிட் நீக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா தேஜஸ் mk1A போர் விமானத்துல 300 கிலோ அதிகமான எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். அடுத்து நேவிக்கு தேவையான TEDBF விமானத்தை உருவாக்குறதுக்கு இந்தியன் நேவி தன்னோட முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த TEDBF விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இயக்குறதுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டு வருது. இந்த விமானத்தோட முதல் பறத்தல் 2026 வருடம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TEDBF விமானத்தோட லிமிடெட் சீரியஸ் ப்ரொடக்ஷன் 2031 வருடம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த TEDBF விமானம் இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. TEDBF விமானத்தை 2034
வருடத்துல இருந்து 2035வது வருடத்துக்குள் படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட அதிவிரைவா முடிப்பதற்கு முன்பு LCA நேவி அப்படின்னு ஒரு விமானம் உருவாக்கப்பட்டு வந்தது. அந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்த டீம் இந்த டெட்பஃப் விமானத்தை உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லயும் பயன்படுத்த போறாங்க. இந்த டெட்பஃப் விமானத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 13,000 கோடி செலவாகும். இப்போதைய நிலையில டெட்பஃப் விமானத்தோட முதல் கட்ட டிசைன் ரிவ்யூ நடந்துட்டு இருக்கு. இந்த ரிவ்யூ முடிந்ததும் குரூஷியல் டிசைன் ரிவ்யூ நடக்கும். அதற்கு பிறகு 2024வது வருடம் டெட்பஃப் விமானத்தோட புரோட்டோடைப்பை உருவாக்கக்கூடிய வேலைகள் நடைபெறும். டெட்பஃப் விமானத்தோட முதல் பறத்தல் 2026வது வருடம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2029வது வருடம் இந்த விமானத்தோட ரோல் அவுட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் 3 புரோட்டோடைப்புகள் உருவாக்க போறாங்க. முதல் 2 புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி விமானத்தை படையில் இணைப்பதற்கான சான்றிதழ் மற்றும் சோதனைகள் நடத்தப்படும். 3வது புரோட்டோடைப் விமானத்தை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இயக்கி சோதிக்க உள்ளாங்க. இந்த டெட்பஃப் விமானம் ஒரு 2 இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்தை தயாரிக்கிறது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். டெட்பஃப் விமானத்தை டிசைன் செய்யறது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் DRDO. இந்த விமானம் ஒரு சிங்கிள் சீட்டர் விமானமா உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானம் 16.3 மீட்டர் நீளம் கொண்டதா உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தோட விங் ஸ்பேன் 11.2 மீட்டர். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரைக்கும் உள்ள தூரம். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 26,000 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். டெட்பஃப் விமானத்துல 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் F414 ஆஃப்டர் பர்ன் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. ஒரு இன்ஜினோட த்ரஸ்ட் 98 கிலோ நியூட்டன். டெட்பஃப் விமானம் மாக் 1.6 வேகத்துல பறக்கும். இந்த விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட உதம் AESA ரடார் பொருத்தப்பட உள்ளது. இந்த விமானம் இந்திய கடற்படையில் வெற்றிகரமா இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயங்கக்கூடிய விமானங்களை உருவாக்கி இருக்க வெகு சில நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடா இருக்கும். இந்திய அரசாங்கம் ஃபைட்டர் ஜெட் விமானங்களோட சப்ளை செயினை இந்தியாவில் உருவாக்க முயன்று வர்றாங்க. அதனால ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா HAL நிறுவனத்துக்கு இந்திய அரசாங்கம் 1 லட்சம் கோடி மதிப்பிலான ஆர்டர்களை கொடுத்திருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்கது 84 தேஜஸ் mk2 போர் விமானத்தை சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். இந்த ஆர்டர் குறித்து HAL சேர்மன் மாதவன் அவர்கள் ஒரு பேட்டியில சில விவரங்களை சொல்லியிருக்காரு. அதாவது தேஜஸ் mk2 போர் விமானத்தை ஒப்பந்தம் கையெழுத்திட்டதிலிருந்து 36 மாதங்களுக்குள் சப்ளை செய்து முடிக்கணும். HAL அந்த வேலைகள்ல தீவிரமா ஈடுபட்டிருக்கிறதா அவர் சொன்னாரு. தேஜஸ் mk2 போர் விமானத்தோட முதல் பறத்தல் 2022வது வருடம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விமானத்தோட முதல் பறத்தல் முடிந்த பிறகு விமானத்துல உள்ள அனைத்து சிஸ்டங்களும் சோதிக்கப்படும். இந்த சோதனைகள் முடிக்கப்பட்டு 2024வது வருடத்துக்குள் 84 தேஜஸ் mk2 போர் விமானங்களும் இந்திய படையில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து LCA தேஜஸ் mk2 போர் விமான ப்ராஜெக்டுக்கு தேவையான 99 GE F414 இன்ஜினை அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்க போறாங்க. இந்த 99 இன்ஜினோட 60% பாகங்களை இந்தியாவிலே உருவாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. LCA தேஜஸ் mk2 போர் விமானம் ஒரு 4.5 பிளஸ் ஜெனரேஷன் விமானம். இந்த விமானம் ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட் விமானமா உருவாக்கப்பட்டு வருது. அடுத்து AMCA போர் விமானம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கப்பட்டு வருது. இந்த 2 விமானங்களும் இப்போ இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29, மிராஜ் 2000, ஜாகுவார் போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. HAL LCA AF mk2 அப்படிங்கிற மல்டி ரோல் சூப்பர்சானிக் ஏர்கிராப்டையும் உருவாக்க போறாங்க. இந்த விமானம் அதிவிரைவா பறக்கும் வகையில வடிவமைக்கப்படுது. எதற்காக அப்படின்னா எதிரிகளோட எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் மற்றும் உளவு பார்ப்பதற்காக. AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு
கேம் சேஞ்சரா இருக்கும். ஏன்னா இந்த விமானத்துல ஸ்டெல்த் ஃபீச்சர் இருக்கு. இந்த விமானத்துக்கு 360 டிகிரி சிச்சுவேஷன் அவேர்னஸ் இருப்பது போன்று பல சென்சார்கள் மற்றும் ரடார்கள் விமானத்துல பொருத்தப்பட்டிருக்கு. LCA தேஜஸ் mk2 மற்றும் AMCA போர் விமானம் வரும் காலங்கள்ல இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை விமானங்களின் முதுகெலும்பா செயல்பட போகுது. LCA தேஜஸ் mk2 போர் விமானம் 2027 இருந்து 2028க்குள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. அதே போன்று AMCA போர் விமானம் 2035வது வருடத்துக்குள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. LCA தேஜஸ் mk2, AMCA மற்றும் TEDBF இந்த 3 விமானங்களும் வரும் காலங்கள்ல இந்திய படையில் இணைக்கப்படும் பட்சத்துல இந்திய விமானப்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். இந்தியா இனி வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க.